கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பர்சன்டேஜ் டாபிக் வந்து மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து பார்ட் 3. சரிங்களா, ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் டாபிக் பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மாடல். இது வந்து மூணாவது மாடல். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. இது வந்து மூணாவது மாடல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 மாடல் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஷார்ட்கட் பேஸ் பண்ண தான். மாடல் வைஸாக நம்ம வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி கேட்டது தான். அதை பேஸ் பண்ணது தான். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் பேஸ் பண்ணது தான். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் 25% அதிகரிக்கப்பட்டு அகலம் 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் ஏரியாவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து மென்சுரேஷன் பேஸ் பண்ணது. இதை நம்ம வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே இதை நம்ம வந்து அப்ரோச் வந்து பண்ணலாம். சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா, நார்மல் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு செவ்வகம் வந்து இருக்குது. சரிங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து 100 சென்டிமீட்டர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 25%, அதாவது 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 100ங்கிறது 125 மாறிடும். ஓவரால் லென்த்து இது வந்து இருக்காது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே லென்த் இருக்குல்ல, இந்த அகலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பிரெத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 60 மாறிடும். 50ன்றது 60 மாறிடும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இதான் வந்து விஷயம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சதவீதம் வந்து இது வந்து இப்போது நார்மல் சைஸ் இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்படி ஆகிருக்கு. அப்போ நமக்கு இங்கே வந்து ஏரியா கிடச்சிருக்குல்ல, இந்த ஏரியாவோட மாற்றம் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. புரியுதா? இப்போ இது வந்து நார்மல் ஏரியா, இது ஓகே. இந்த ஏரியா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் இப்போ அகலத்தையும் நீளத்தையும் வந்து மாற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ அதோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நார்மலாக பண்ணலாமா? நார்மலாக பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? L/B. சரிங்களா, இப்போ நார்மலாக வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன? செவ்வகத்தினுடைய ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L/B. இப்போ லென்த்துன்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பிரெத்து வந்து 60. சரிங்களா, சாரி 50, நார்மல் 50. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 5 5000 அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இப்போ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 5000 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 25%, இங்கே 20%. சரிங்களா, ஓகே. இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 125 மாறிடுது, பிரெத்து வந்து 60 மாறிடுது. அப்போ இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 7500 வரும். சரிங்களா, அப்போ 5000 ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 7500 மாறி இருக்குது. சரிங்களா, அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா 2500ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, பழசு 5000, புதுசு 7500. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுது, 2500 அப்படிங்கிறது கூடுதலாக கிடச்சிருக்கு. எதுக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு? இந்த 5000த்துக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு. அப்போ 5000த்தில் 2500ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது தான் கேட்குறாங்க. அப்போ 5000ங்கிறது 100%. அதில் பாதி தானே 2500, /2 போட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2500. அப்போ 50%. அப்போ ஆன்சர் சி. சரிங்களா, இது வந்து நார்மல். இப்போ சக்ஸஸிவ் பர்சன்டேஜ், இப்போ நம்ம வந்து இதே சமம் வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் பற்றி நான் நேற்று கிளியராக வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன்.
சக்ஸஸிவ் பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், டீப்பாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 சரிங்களா. இதுதான் சக்ஸஸிவ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதை நம்ம சால்வ் பண்ணலாமே. இது வந்து பார்த்திங்கன்னா 2D டயக்ராம் தான். செவ்வகம் அப்படிங்கிறது என்ன, ரெக்டாங்கிள்ங்கிறது 2D டயக்ராம். இப்போ நீளம் அப்படிங்கிறது 25% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல இங்கே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் போட்டுக்கணும் சரிங்களா. ப்ளஸ் 25. அடுத்து அகலத்தில் 20% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 20 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 25 இன்ட்டு 20 சரிங்களா டிவைடட் பை 100. ஓகே, ஓர் 25 4 25 அப்படிங்கிறது 100 ஆகிடும். அப்புறம் 5 நாள் 20. அப்போ இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 25 ப்ளஸ் 20 எவ்வளோ வரும், 45 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ 5, அப்போ ஈக்குவல் 50%. இப்போ நமக்கு சிம்பிள் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. அப்போ 50% அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஒரு சதுரம் சரிங்களா, ஒரு சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 15% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு ஏரியாவில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. சதுரம்னா என்ன, ஸ்கொயர் சரிங்களா. ஸோ சதுரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 4 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சதுரத்தில் ஒரு பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 15% குறைக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கத்தை குறைச்சாங்க அப்படின்னா எல்லா பக்கம் தானே அப்படி தானே வரும் சரிங்களா. சதுரன்றது சதுரமாக தானே இருக்கும். அப்போ இங்கேயும் 15 இங்கேயும் 15% வந்து குறையுது சரிங்களா. அதான் கான்செப்ட் சரிங்களா. இப்போ கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சதுரம் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும், இப்போ வந்து ஏரியாவுக்கான இப்போ வந்து ஒரு சதுரத்தினோட ஸ்கொயருக்கான ஏரியா ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர். அதாவது வந்து இந்த 15 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும், அதாவது ஏ சரிங்களா. அப்போ ஒரு ஏ வந்து -15, இன்னொரு ஏ -15% சரிங்களா. ஓகே, இப்போ -15 சரிங்களா, ரெண்டுமே நெகட்டிவ் தான், குறையுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 சரிங்களா. 2 5 10 0 3 5 15 4 5 20 3 5 15 சரிங்களா. -15 அப்படிங்கிறது -30 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 3 இன்ட்டு 3 இங்கே ப்ளஸ்ஸு 6 டிவைடட் பை 4 சரிங்களா. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ 4ஆல் நீங்கள் பண்ணிங்கன்னா -120 ப்ளஸ் 6 டிவைடட் பை 4. ஸோ இதில் 120 கரெக்ட் தான். ஓகே, இங்கே 9 வரும், நான் தான் மாற்றி போட்டேன். 3 3 9ல். ஸோ 9 போயிட்டுனா பாக்கி நமக்கு 111 டிவைடட் பை 4. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 4 8 மிச்சம் 3 7 4 28 மிச்சம் 3 0 சேர்த்தா 7 மிச்சம் 2 5. ஸோ 27.75% குறைவு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு சரிங்களா. ஓகே, அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு உருளையின் சிலிண்டர் சரிங்களா, ஒரு உருளையின் ஆரம் 10% குறைக்கப்பட்டு அதன் உயரம் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் கன அளவு வால்யூமில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக உருளை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு உருளைங்கிறது இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சிலிண்டருடைய ஆரம் என்ன அப்படின்னா, இது வந்து 10%ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. சாரி, இது வந்து 100% இருக்குது சரிங்களா, 100 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 வச்சுப்போமே, இப்படி இருக்குது
சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்டில் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போ ஹைட் வந்து மாறாது. இது வந்து நமக்கு வந்து 2Dயாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ இங்கே உருளை அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆரம், அதாவது வந்து நமக்கு வந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10% குறையுது. சரிங்களா. ரேடியஸ் 10% அப்படிங்கிறது எப்படி வரும்? ரேடியஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து சர்க்கிள் டைப் தான். அப்போ சர்க்கிள் அப்படின்னாலே நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அப்போ ஏ ஸ்கொயர். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது செவ்வக இதில் தான் இருக்கும். சரிங்களா. இது ஹைட் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது வந்து 2Dயில் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம் அப்படிங்கிறது வந்து 10% வந்து குறைக்கப்படுகிறது. அப்போ -10 -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 10 × 10 டிவைடட் பை 100 பை 100 அடித்தா 1 தான் இருக்கும். -10 -10 -20 + 1 = -21 அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா -21 ஹைட்டோட அடுத்து நம்ம வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணணும். ஹைட் எவ்வளவு? 25. சரிங்களா. ப்ளஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -21 × 25 டிவைடட் பை 100. ஸோ -21 + 25 அப்படிங்கிறது நமக்கு +4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். மைனஸ், அப்போ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 25 25 4 25 இது. அப்போ 21 டிவைடட் பை 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நன்னாங்கு 16 -21 டிவைடட் பை 4. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 டிவைடட் பை 4 இருக்கும். 1 4 4 மிச்சம் 1 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு அதுக்கு 0 சேர்த்தோம்னா 2 4 8 மிச்சம் 2 இருக்கும். 5 4 20. அப்போ 1.25% பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. அப்போ 1.25% அதிகரிப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து இதை பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னா நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். இப்போ உருளை அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? உருளை அப்படின்னா r² h. ஆறுங்கிறது நமக்கு என்ன இருக்குது? ஆரம் அப்படிங்கிறது 2 6 சேர்ந்தது தான் 6. அப்போ 10%ங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் 10%, இங்கேயும் 10% மைனஸ். சரிங்களா. ஸோ இதான் கான்செப்ட். ஹச்சுங்கிறது நமக்கு டேரெக்டாக 25% அப்படிங்கிறது அதிகரிப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் ஃபார்முலா படி போக வேண்டாம். சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள். ஒரு கனசதுரம் கியூப், ஒரு கனசதுரத்தின் விளிம்பின் நீளம் 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் கன அளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ கனசதுரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து 3Dயில் வரும். சரிங்களா. அப்போ வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? கியூபில் வரும். சரிங்களா. இப்போ ஒரு இடத்துல வந்து 20% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா என்னாகும்? 3 இடத்தையுமே அது வந்து என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா. 3 இடத்துக்குமே அது அப்ளை ஆகும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ப்ளஸ். அதாவது இது என்ன அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா எஸ். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்? 3 வாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 வாட்டி எடுத்து அதுக்கப்புறம் 2வது வாட்டி அப்ளை பண்ணணும். அப்போ ஏதாவது +20 +20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 20 × 20 டிவைடட் பை 100. 0க்கு 0 0க்கு 0 20 + 20 40 ப்ளஸ் சிம்பிள் 2 2 4. அப்போ 44 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 44 திரும்ப ப்ளஸ்ஸு 20%. சரிங்களா. இங்கே கூட எழுதிக்கலாம். 44 + 20 + 44 × 20 டிவைடட் பை 100. 0 0 5 2 10 1 2 2. அப்போ 44 + 20 அப்படிங்கிறது நமக்கு
எவ்வளோ வரும்? 64 வருமா? 64 ப்ளஸ் 44 டிவைடட் பை 5. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 320 ப்ளஸ் 44 டிவைடட் பை 5. 320 ப்ளஸ் 44 364 டிவைடட் பை 5. ஸோ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72.8% பாசிட்டிவில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்களேன். ஒரு வட்டத்தின் சர்க்கிள், சரிங்களா, ஒரு வட்டத்தின் ஆரம் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு ஏரியாவில் இருக்கக்கூடிய சதவீத மாற்றம் என்ன? ஒரு வட்டம் சர்க்கிள்னால் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரியா ஈக்குவல் ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, அது இது என்ன அர்த்தம்? ஏ. அப்போ 2 வாட்டி நம்ம வந்து இந்த 30 வந்து நம்ம வந்து 2 டைம் எடுத்துக்கணும். சரிங்களா? 30 ப்ளஸ் 30 ப்ளஸ் 30 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. 0க்கு 0, 0க்கு 0, 30 60 ப்ளஸ் 39. அப்போ 69% அப்படிங்கிறது நமக்கு அதிக மாற்றம் ஏற்படும். சரிங்களா? பாசிட்டிவில் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் லீவ் பண்ணுங்கள். அடுத்த மாடல் சம்மில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது பர்சன்டேஜோட 3rd வீடியோ, அடுத்து 4th வீடியோ அடுத்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? பார்க்கலாம். தேங்க்யூ.